பிசாசின் தங்கு இடமாக, 6000 பிசாசின் ஆமென் ஸ்தோத்திரம் உறைவிடமாக, 6000 பிசாசின் உரிமையாக இவன் இருந்தான். எச்சரிச்சுட்டே இருப்பார், மகனே மகனேன்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அடக்கிற ஒரு வழி வச்சிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா சொல்ல வேதம் சொல்லுகிறது, ஆமென், நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினா தன்னுடைய பட்டயத்தை அவர் ஷார்ப்பாக்கிட்டு இருக்கிறாராம், பட்டயத்தை அவர் கூர்மையாக்கி கொண்டிருக்கிறாராம். வாசித்த அந்த வேத வசனத்துல பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன் விடுதலை அடைந்து புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்ததை ஜனங்கள் கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது எத்தனை பேருக்கு மனசுல ஒரு நினைப்பு வருது? ஆரோக்கியமானதை கண்டு, சுகமானதை கண்டு, விடுதலையானதை கண்ட ஒரு மனிதனை கண்டு பயம் வருது. ஆனால் இந்த மனிதனுடைய முந்திய நிலை நீங்க பார்த்தீங்கன்னா 6000 பிசாசுகள் அவனை பிடித்திருந்தது. அப்போ ஜனங்கள் அவனை கண்டு பயப்படலை. ஆனால் சுகமாக்கப்பட்ட பின்பு அவனை கண்டு என்ன செய்தார்கள்? பயந்தார்கள்னு சொல்லுது. இந்த பயம் இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பயம் அல்ல. இந்த பயம் ஒரு 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 இருதயத்தை ரொம்ப நடுங்க வைக்கிற ஒரு பய உணர்வு அல்ல. இந்த பயம் ஒரு ஆவிக்குரிய நிலையில, ஆத்ம ரீதியிலே ஏற்படுகிற ஒரு பயம். என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு, இப்படி ஒரு வியாதியில இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த நிலைக்கு மாற்றப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறானே கண்டு அவனை கண்டு பயந்தார்கள். அல்லே சொல்லுமா? அப்படி என்று சொன்னால் அவனை சுகப்படுத்தினது அல்ல, அவனை சுகமாக்கின அந்த கிரியை கண்டு பயந்தார்கள். சுகமாக்கினவரை கண்டு, சுகப்படுத்தினரை கண்டு, அவருடைய செயலை கண்டு, அவருடைய வல்லமையை கண்டு, அவருடைய வெளிப்பாடை கண்டு பயந்தார்கள். அல்லே சொல்லுமா? சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு முன்பு அந்த மனிதனை ஜனங்கள் கண்டு பயந்தது உண்மைதான். அந்த பயம் ஒரு மரணத்துக்கு ஏதுவான பயம், அந்த பயம் நடுங்க வைக்கிற ஒரு பயம், அது பிசாசை கண்டு பயந்த ஒரு பயம். இப்போ சுகமாக்கப்பட்ட பின்பு ஜனங்கள் அவனை கண்டு பயப்படுற பயம், அது பிசாசை கண்டு பயப்படுற பயம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைச்சிருக்க, இந்த விடுதலை தந்தது யார், இப்படிப்பட்ட வல்லமை அனுப்பினது யார் என்று சொல்லி அந்த வல்லமை அனுப்பின இயேசு கிறிஸ்துவை கண்டு பயந்தார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ, இவருடைய தன்மை எப்படி இருக்குமோ, இவருடைய வல்லமை எப்படி இருக்குமோ, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பயந்தார்கள். கரங்களை உயர்த்தல்ல சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வசனமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்யறப்போ எண்ணக்கடங்கான நன்மைகளை கர்த்தர் செய்தார், நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். தம்மை நாடி வந்த ஜனங்கள், தம்மை தேடி வந்த ஜனங்களை ஒருத்தர கூட அவர் சும்மா வெறுமையா விடவே இல்லை. எல்லாரையும் சுகமாக்கி அனுப்பினார், எல்லாருக்கும் உதவி செய்து அனுப்பினார், எல்லாரையும் விடுவித்து அனுப்பினார், எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சேம் அதே அற்புதங்களை இன்றைக்கும் கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு அவரை நாடி வருகிற ஜனங்கள், அவரை தேடி வருகிற ஜனங்கள், அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து வருகிற ஜனங்கள், விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்துக்காக, நன்மைக்காக, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு வருகிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் கர்த்தர் சுகமாக்கி அனுப்புகிறார். இன்றைக்கும் அவர்களை சும்மா விடுகிறது இல்லை. இன்றைக்கும் அவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வெறுமையை அனுப்பி விடுகிறது இல்லை. அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து, அவங்களுக்கு உதவி செய்து, அவங்களுக்கு அற்புதங்களை செய்து இன்றைக்கும் ஏன் இப்போ கூட அப்படிதான் கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்படி அவர் ஊழியம் செய்த காலத்துல அவர் அந்த 5வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர் பின்பு அவர் படகு ஏறி ஒரு தேசத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேசத்திலே, அந்த நாட்டிலே, அந்த கிராமத்துல ஒரு மனிதனுடைய நிலைமை படுமோசமா இருக்கு. 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கு, இவர் ஊழியம் செய்யும்படி போறார், ஜனங்களை சந்திக்கும்படி போகிறார், அங்கே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி போகிறார், அங்கேயும் ஆமென் தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி போகிறார், அங்கேயும் அற்புதங்களை செய்ய போகிறார். அடர்ந்து கால் கீழே வச்ச உடனே ஒரு மனிதன் அவருக்கு எதிர்த்து வர்றான். அவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. அந்த மனிதனுடைய நிலைமை படு மோசமாக இருந்தது. அந்த மனிதனுடைய நிலைமை ரொம்ப வேதனைக்குரியதா இருந்தது. அந்த மனிதனுடைய சூழ்நிலை ரொம்பவும் ரொம்பவும் ஆமென் ஸ்தோத்திரம் கண்ணீரும் கையுமாய் இருந்தது.
அந்த வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பிரேத குழியிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் வீட்டில் இருந்து அவருக்கு எதிராக வரல, பட்டணத்திலிருந்து எதிராக வரல, அவன் கிராமத்திலிருந்து எதிராக வரல, அவன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வருகிறான். கல்லறைக்கு வெளியே இருந்த மனுஷன் தான் இவன். அடக்கம் பண்ணப்படாத ஒரு மனுஷன் இவன், செத்து போகாத ஒரு மனுஷன் இவன், ஜீவனோடு இருக்கிற ஒரு மனுஷன். பிரேத கல்லறையிலிருந்து வருகிற மனுஷன் யாராக இருக்கணும்? அவன் செத்து போனவனாக இருக்க வேண்டும், அவன் அடக்கம் பண்ணப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும், அவன் பிரேதங்கள் அவன சரீரம் கல்லறைக்கு உள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த அனுபவம் எதுவுமே இல்லை. இவன் சாகவில்லை, இவன் உயிர் அவனோட இருக்கு, அவன் கல்லறைக்கு உள்ளே இல்லை, கல்லறைக்கு வெளியில. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மனிதன் செத்து போன பின்பு அவனுடைய சரீரம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியம் எந்த அளவுக்கு படுமோசமா இருக்குமோ அதே போல உயிரோடு இருக்கும் போதே அவனுடைய நிலைமை படுமோசமா இருக்கு. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன், ஒரு பிசாசு அல்லது அசுத்த ஆவி ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது, இல்ல ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது, அந்த மனிதனுடைய நிலைமை, அந்த வீட்டுடைய நிலைமை, அந்த குடும்பத்தாருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மனிதன். ஹல்லேலூயா. ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாலே குடும்பம் தாங்க. ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாலே அந்த மனுஷனோட வாழ்க்கை சின்ன பின்னம். ஒரு பிசாசு, ஆமென் ஸ்தோத்திரம், வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாலே வாழ்க்கை அலங்கோலம். ஆனா வேதம் சொல்லுது, இவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சு. ஒரு பிசாசே சமாளிக்க முடியல, ஒரு பிசாசுடைய கிரியையே நம்மளால தாங்கிக்க முடியல, ஒரு பிசாசோட நம்மளால போராடி ஜெயிக்க முடியல. இவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்கு? 6000 பிசாசின் தங்கு இடமாக, 6000 பிசாசின், ஆமென் ஸ்தோத்திரம், உறைவிடமாக, 6000 பிசாசின் உரிமையாக இவன் இருந்தான். இந்த பிசாசு அவனை அந்த பாடுபடுத்துச்சு, இந்த பிசாசு அவனை அந்த கேடடைய வச்சிருக்கு. அந்த பிசாசு அவனை ஒவ்வொரு நாளும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட பாடுகள் இருக்க ஒரு மனிதன், அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்க ஒரு மனிதன் இயேசுவை பார்த்த உடனே, இயேசுவின் பிரசன்னம் அந்த இடத்துல வெளிப்பட்ட உடனே அவருக்கு எதிராக வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவரை உபத்திரப்படுத்த எதிராக வரல, அவரை தடுத்து நிறுத்த எதிராக வரல, அவரோடு ஃபைட் பண்ண, சண்டை போட எதிராக வரல, அவன் அவருடைய சரணடைய எதிராக வந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதன் 6000 பிசாசுனால அவன் சூழப்பட்டு, உபத்திரப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், பிரேத கல்லறையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியுது இயேசு வந்தார் அப்படின்னு. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை பிரேத கல்லறைக்கு மேல இருக்கிற பிசாசு பிடித்த மனிதனையும் தன் பக்கத்துல கொண்டு வந்து சரணடைய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயேசுவையாக்கும் நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக்கும் நமக்குள்ள ஆண்டவர் ஊடுருவ வச்சிருக்கிறார், பாய்ந்து போக வச்சிருக்கிறார். அந்த மனிதனை பாருங்க, அவன் வந்த வேகம், அவன் வந்த விதம், அது வருகிற சூழ்நிலையை பார்த்தோம்னா இவரோட ஃபைட் பண்ண வரான், ஆண்டவரோட எதிர்க்க வரான், ஆண்டவருக்கு தொந்தரவு பண்ண வரான், ஆண்டவரோட சண்டை போட வரான்னு தோணும். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் வந்து ஆண்டவரோட பாதத்துல சரணடைந்தான். 6000 பிசாசு என்ன, 72000 பிசாசு என்ன, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பிசாசுகளும் இயேசுவின் பாதத்துல சரணடையும். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளதான தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மனிதனுடைய சூழ்நிலையை தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த மனிதனுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு, இந்த மனிதனுடைய கிரியைக்கும் நம்ம கிரியைக்கும் சம்பந்தம் இருக்கு. கவனிங்க, ஒரு பிசாசு ஒரு மனிதன் எந்த பாடுபடுத்துது. இங்க வேதத்துல நம்ம 2வது வசனம் வாசித்தோம், மார்க் 5:2. அவனுடைய ஊர், அவனுடைய வீடு, அவனுடைய உறைவிடம் பிரேத கல்லறையா இருந்தது. பிசாசு பிடித்த ஒரு மனிதன், பிசாசுக்குனால் ஆளப்பட்ட ஒரு மனிதன் மனிதனோடு மனிதனாய் இருக்க மாட்டான், அவன் குடும்பத்தோடு குடும்பமா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
அவன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி இதெல்லாம் விட்டு அவன் இருக்கிற இடம் சுடுகாடு, அவன் இருக்கிற இடம் பிரேத கல்லறை, அவன் ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிறான். பாருங்க, இவனை குடும்பத்தை விட்டு பிரித்தது, தன் இன பெந்துக்களை விட்டு பிரித்தது, தன் ஊர் மக்களை விட்டு பிரித்தது, கூட பிறந்த சகோதரரை விட்டு பிரித்தது. பிரித்து கொண்டு இவனை எங்க வாழ வைக்குது? கல்லறை. பாவத்தை விட்டு பிரிக்கிறோர் மட்டும்தான் நம்ம ஏசப்போட வேலை. வேற எவரை விட்டு கத்த நம்மளை பிரிக்க மாட்டார். வேற எதை விட்டு நம்மளை பிரிக்க, அவர் பாவத்தை விட்டு பிரிப்பார், பாவமான வாழ்க்கையை விட்டு பிரிப்பார், பாவத்தோடு இருக்கிற மனுஷனை பிரித்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றுவார். ஆனா ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, சகோதரனை விட்டு, சபையை விட்டு அவன் இப்படிப்பட்ட பிரிவினைகளை ஏற்படுத்துவது தேவன் அல்ல, அது பிசாசாக்கும், அது சாத்தானாக்கும். இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு பிரிவு இருக்குன்னா பிரிந்து போனவங்களை நீங்க ஃபைட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆமென். பிரிக்கிற நிலையில இருக்கிறவங்களோடு போராடி பிரயோஜனம் இல்லை. இந்த கிரியை உண்டு பண்ணுகிற பிசாசோடு போராடணும். அந்த சத்துருவதை நீங்க அழிக்கணும், அந்த பிசாசை தான் நீங்க அழிக்கணும். அதை நீங்க ஜெபத்துல கொண்டு வந்து அந்த கிரியாண்ட பின்னாடி இருந்து கிரியை செய்கிற, இந்த குடும்பத்தை பிரிக்கிற, சகோதரனை பிரிக்கிற, சபையை பிரிக்கிற, சாமன் ஸ்தோத்திர பிரிவின் ஆவியாய் செயல்படுகிற அந்த சாத்தானை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனோட எதிர்த்து போராடுவேன்னா குடும்பம் ஒன்னா இருக்கும், வாழ்க்கை ஒன்னா இருக்கும். கணவன் மனைவி பிரிக்கிறது தேவன் அல்ல, கணவன் மனைவி பிரித்து வாழ வைக்கிறது தேவன் அல்ல, பிரிக்கிறது பிசாசு. இன்னைக்கு கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினை நிறைய வருது. இன்னைக்கு கணவரோடு ஃபைட் பண்றோம், மனைவியோடு ஃபைட் பண்றோம், அந்த மனைவி வீட்டாரோடு ஃபைட் பண்றோம், கணவர் வீட்டாரோடு ஃபைட் பண்றோம். அல்லே சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவன் இணைத்ததை இல்லையா? அப்ப தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நம்மளை பிரிக்க மாட்டார். சேர்த்துதான் வச்சார், சேர்த்துதான் இருக்கணும்னு சொன்னார், கூடிதான் இருக்கணும்னு சொன்னார். ஆனா பிரித்தது பிசாசு. ஏதேன்ல அது நடந்துச்சு, ஆதியிலே அது நடந்துச்சு. ஆதாமும் ஏவாளும் ஒன்னா இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆதாமும் ஏவாளும் தேவனால் வைக்கப்பட்ட இடத்துல ஒன்னா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க நடுவில் அவங்களுக்கு ஒரு விரிசல் யாரு மூலமாய் வந்தது? சர்ப்பத்தின் மூலமாய் வந்தது, பிசாசின் மூலமாய் வந்தது. பிரித்தான். அவன் முதல்ல ஆதாமும் ஏவாளையும் பிரித்தான், அப்புறம் தோட்டத்தை விட்டு பிரித்தான், ஆண்டவரை விட்டு பிரிச்சான். பிரித்து அவங்களை தனியே கொண்டு போய் கஷ்டத்துல உஷ்ணத்துல கடும் பாடுபட்டு கடும் வேலை செய்து பிழைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கும் தெய்வ பிள்ளைகளை, ஒரு ஞானமுள்ள ஒரு விசுவாசி, ஒரு புத்தியுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் தெரியுமா? ஆமென். மருமகளோடு போராடக்கூடாது, மருமகனோடு போராடக்கூடாது, ஆமென். மாமியாரோடு போராடக்கூடாது, மாமனாரோடு போராடக்கூடாது. இவங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும், அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், என் மகன் நல்ல மகன் தான், என் மருமகள் நல்ல மருமகள் தான். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வந்த பிசாசு ஒருத்தன் இருக்கானே, சேர்ந்து வாழ வைக்க மாட்டான், ஒரே இடத்துல வாழ வைக்க மாட்டான், பிரித்து கொண்டு போகிறவன், பிரிந்து போக செய்கிறவன், அவனுடைய கிரியை தான் கட்டி ஜெபிக்கணும். அப்ப இந்த மனுஷனை பாருங்க, இந்த 6000 பிசாசு பிடித்த அந்த மனுஷனை பாருங்க, தன் கூட்டை விட்டு, தன் வீட்டை விட்டு, தன் ஸ்தானத்தை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு, தன் தேசத்தை விட்டு பிரித்து, யாரும் தங்காத, யாரும் போகாத, யாரும் விரும்பாத பிரேத கல்லறையில அவரை குடியிருக்க பண்ணுங்களாம். இதுல என்ன விஷயம்னா, அவன் நினைச்சா கூட வீட்டுக்கு வர முடியாது, வர விடாது. பிசாசு உங்களுக்குள்ள இருக்கும் வரைக்கும், சத்துருடைய கிரியைகள் உங்க வீட்டுல இருக்கும் வரைக்கும் உங்க விருப்பத்தின்படி நீங்க நடக்க முடியாது. உங்க விருப்பத்தை எதையுமே செய்ய வைக்காதது, அதனுடைய விருப்பத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு அது உங்க மேல உட்கார்ந்து சவாரி செய்கிறபடினால அது போற இடத்துக்கு தான் நீங்க போக முடியும், அது செய்ய சொல்லதான் நீங்க செய்ய வைக்க முடியும். இந்த மனுஷனை பாருங்க, இந்த மனுஷன் பிரேத கல்லல்ல இருக்கிறான். இந்த மனுஷனுக்குள்ள அந்த ஆவி என்ன செய்யுது? கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்த வைக்குது, தன்னைத்தானே காயப்படுத்த வைக்குது. அவன் கல்லை எடுத்து தன் சரீரத்தை அவன் காயப்படுத்துகிறான், தன் சரீரத்தை கீறி கொள்ளுகிறான், தன் சரீரத்தில் ரத்தம் சொட்டுது, வேதனை உண்டு, வலி உண்டு. ஆனாலும் அதுக்கு மேலதான் கல்லை வச்சு தாக்குறான். தன் கையை எடுத்தே தன் கல்லை எடுத்து தாக்க வைக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு அந்த மனிதனை அந்த பிசாசு கொண்டு போயிட்டான். வீட்டார் விரும்பியும், வீட்டார் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனை வீட்டுக்கு கொண்டு வர முடியல. அல்லே சொல்லுவோம், சாத்தான் செய்கிற முதல் காரியம்
ஆமென், குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, உறவுகளை விட்டு, ஊரை விட்டு, சபையை விட்டு பிரிந்து போன ஒவ்வொருத்தங்களையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படி கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நிலையில வாழ்ந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனை குறித்து 2 விஷயம் அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவரும் கூடாது இருந்தது. அதை சொல்லுமா, ஒருவனாலும் அவனை கட்ட முடியல. சங்கிலியை போட்டு, விலங்கு போட்டு, 2 கையும் காலும் கட்டி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல. ஒருவனாலும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த, அவ்வளவு பவர்ஃபுல் ஒரு ஆவி அவருக்குள்ள. 6000 இந்த 6000 பிசாசை கொண்ட அந்த மனுஷனை ஒருத்தர் புடிச்சு கட்ட முடியல. அதை சொல்லுங்க, எந்த மனுஷனாலையும் முடியல. நான் நினைக்கிறேன் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்க, பெரிய பெரியவங்க எல்லாம் வந்து முயற்சி பண்ணிருக்கலாம். ஆரம்ப நாட்களில் முயற்சி பண்ணிருக்கலாம். அவனை பிடிச்சு கட்டுறதுக்கெல்லாம் வகை தேடி இருக்கலாம். ஆனா முடியல. ஆனா லூக்கா 5வது அதிகாரத்துல நம்ம திமிர்வாதக்காரனான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்க. அந்த மனுஷனுடைய கட்டிலோடு அவனை படுக்க வச்சு கூரைக்கு மேல ஏற்றி இயேசுவின் பாதத்தில் இறக்க அந்த 4 பேர் மனுஷனால முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மனுஷனை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு 4 மனிதர்களால முடிந்தது. ஆனால் இங்கே இந்த மனிதனை பிடித்து கொண்டு வருவதற்கோ, இந்த மனிதனை பிடித்து கட்டுவதற்கோ, சங்கிலினால கட்டுவதற்கோ ஒருவனாலும் கூடாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு மனிதன். யாருடைய கட்டுப்பாட்டிலே அவன் இருக்க முடியாது. யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரும் அவனை அதட்ட முடியாது. யாரும் அவனை பார்த்து இதை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. யாரும் அவனை பார்த்து இதை இங்க போகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு மனிதன். கரங்க சொல்லுவோமா, இவன் கல்லறையில இருந்துச்சு. அவன் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறான். ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அந்த வழியாய் போற எல்லாரையும் காயப்படுத்துகிறான், தன்னையும் காயப்படுத்துகிறான். ஆனா இவன் எப்படியாவது பிடிச்சு கட்டி வச்சிடணுமே அப்படின்னு ஊர் நினைச்சா, ஆனா முடியல. அலே சொல்லுவோமா, அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது இவனுக்கு பாடு இதுதான் அப்படின்னு அப்படியே விட்டுட்டான். கரங்களை சொல்லுவோமா, யாராலும் தேடப்படாத ஒரு மனுஷன், யாராலும் அரவணைக்க முடியாத ஒரு மனுஷன், யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு மனுஷன், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு மனுஷன். 2வதாக, இன்னைக்கு தன் இஷ்டத்துக்கு பிசாசு நம்மளை கொண்டு போயிடுவான். இன்னைக்கு பாருங்க, சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளை பாருங்க, பிசாசினால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளை பாருங்க. ஆமென். நான் உங்களுக்கு பிசாசுனா 2 விதத்துல பிசாசு கிரியை செய்வான். ஒன்று வெளிப்படையா கிரியை செய்வான், இன்னொன்று மறைஞ்சிருந்து கிரியை செய்வான். வெளிப்படையா கிரியை செய்யறது என்ன? அதுதான் ரொம்ப ஈஸி, அதுதான் நமக்கு ரொம்ப கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜெபம் நடத்தும் போது, ஆராதனை நடத்தும் போது, ஜெபிக்கும் போது பிசாசு வெளிப்படையா கிரியை செய்யும். என்ன செய்யும்? ஆடும். அல்லே சொல்லுங்க, நான் இன்னாரு வந்திருக்கேன்னு சொல்லும். அல்லே சொல்லுமா, கீழே கரண்டு ஊருடும். அந்த பிசாசை ஈஸியாக விரட்டிடலாம். ஆடுற பிசாசை விரட்டிடலாம். ஏன்னா நமக்கு தான் கண்டுபிடிச்சிட்டோமே. ஆனா இன்னொரு வகை பிசாசு உள்ளே இருக்கும். அது ஆடாதுங்க. பைபிள் எல்லாம் வாசிக்கும், பாட்டெல்லாம் பாடும், ஊழியம் கூட செய்யும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் திருந்து கூட எடுக்கும். ஆனா உள்ள அது பாவத்துக்குள்ளாக அந்த பிசாசு நடத்திட்டே இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு சந்தேகமே வராது. அல்லே சொல்லுமா, சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாத்துலயும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியாது. அல்லே சொல்லுமா. ஆனா ஒரு சில பிசாசு நம்மளை தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கும். இதுவும் பிசாசு தான், ஆடாது. அது கெட்ட பழக்கத்தை நடத்திட்டு இருக்கும். ஆமென், தவறான வழியில் நடத்திட்டு இருக்கும். கரங்களுக்கு அல்லே சொல்லுங்களேன். இது பிரிக்கும், இது குடும்பத்தை விட்டு பிரிக்கும். டைமுக்கு வீட்டுக்கு வராது. அல்லே சொல்லுமா. தனிமையா இருக்கிறது அதிகமாக அது விரும்பும். ஆமென். வீட்டில் இருக்கணும், அதுக்கு இஷ்டம் வரும். தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். தன் இனத்தோடு இருக்கணும்னு நினைக்கும். அல்லே சொல்லுமா. அல்லே சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அதே மாதிரி ஸ்பிரிட் உள்ளவங்களோடு என்ன செய்யணும்? அது இருக்க ஆசைப்படும். வீட்டில் சாப்பிடாது. அல்லே சொல்லுமா. அதுக்கு பசிக்காது. இவன் எங்க சாப்பிட்டான், இந்த பிசாசு எங்க சாப்பிட்டுன்னு இருக்கு. அவனுக்கு நிறைய கவுன்சில் பண்ணாங்க.
அந்த பிசாசு பிடித்தோண்ட நிறைய போராடி இருப்பாங்க. அவனை கட்ட ஒருவனாலும் முடியல. எல்லாருடைய புத்திமதியும் அவன் அசட்டை பண்ணான். எல்லாருடைய ஆலோசனையும் புறந்தள்ளிட்டான். யாருடைய பேச்சு அவன் கேட்கல. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆள் வேற ஆள். அல்லே சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. தன் நெஞ்சின் வழியில தன் இஷ்டத்துக்கு அவன் நடந்தான், தன் இஷ்டத்துக்கு போனான். அவன் யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவும் என்னை தடுக்க முடியாது. இதுதான் உலகம், இதுதான் சொர்க்கம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்ஜாய் பண்றது அப்படி சொல்லிட்டு அந்த பிசாசு அவனை கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த தேசத்தை நம்ம பார்க்குறோம், சபையில் நம்ம பார்க்குறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இந்த பிசாசு கொண்டு போயிருது. அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் இந்த பிசாசு கொண்டு போயிருது. அப்படிப்பட்டவங்களை விடுதலையாக்க தான் இயேசு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் கட்ட முடியாம இருந்த அந்த அசுத்தாவி மனுஷன் இயேசுவின் பாதத்தில் இருந்து சரண் நினைச்சான். இயேசு வான்னு சொல்லல, போன்னு சொல்ல, இது வரைக்கும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படல. இன்னும் அவனை தேடி கூட போகல. ஆமென் ஆமென் ஆமென். படகுலேருந்து காலை தூக்கி கரையில வச்சதான் தாமசம், அவன் வந்து விழுந்துட்டான். கரங்களை தள்ளி சொல்லுமா? இயேசுக்கு முன்னாடி எந்த பிசாசும் மறைக்க முடியாது, எந்த பிசாசும் ஓடி ஒழிக்க முடியாது. அவன் கண்டிப்பா இயேசுவின் பாதத்தில் வந்து சரண் அடைஞ்சே ஆகணும். உன் மேல ஏசப்பா அன்பு வச்சிருப்பார்னா, உங்க மேல ஏசப்பா பாசம் வச்சிருப்பார்னா, உங்க மேல ஏசப்பா ஒரு நோக்கம் வச்சிருப்பார்னா, உன்னை தேடி ஏசப்பா கடல் கடந்து வருவார். உன்னை தேடி போராட்டம் தாண்டி வருவார். உன்னை தேடி எவ்வளவு மைல் தூரம் வேணாலும் தேடி வருவார். ஆட்டோமேட்டிக் அந்த பிசாசு அவரை பார்த்து வந்து சரண் நினைச்சு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளை பிசாசு வஞ்சிச்சான். பிசாசு இடம் கொடுத்ததுனால உணர்வுள்ள இருதயத்தை எடுத்துட்டு கல்லான இருதயத்தை வச்சிட்டான். அவங்களுக்கு பாவம் என்ற உணர்வு இல்லை, பரிசுத்தம் என்றதான உணர்வு இல்லை, தேவன் என்ற உணர்வு இல்லை, இதெல்லாம் தப்பு என்ற உணர்வு இல்லை. அவங்களுக்கு அது தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க இருதயத்தை குருடாக்கி கெட்ட வழியில நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவங்களை தேடிதான் ஏசப்பா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். ஒரு பிசாசு குடி பழக்கத்துக்கு நடத்தும், ஒரு பிசாசு போதை பொருளுக்கு நடத்தும், ஒரு பிசாசு வேசித்தனம் விபச்சார பாவத்துக்கு நடத்தும், ஒரு பிசாசு அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்க நடத்தும், ஒரு பிசாசு பொறாமைக்குள்ள வைக்கும். இப்படி ஏகப்பட்ட குணாதிசயங்கள் பிசாசு உள்ள இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவனாலும் திருப்பி கொண்டு வர முடியாத, ஒருவனாலும் கட்டி வைக்க முடியாத அந்த மனுஷனாக்கம் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க தெரிஞ்சவங்க இன்னைக்கு இந்த பிசாசின் கிரியில் அகப்பட்டு பாவத்தில் விழுந்து தேவ சமூகத்தை விட்டு, உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு தூரம் போனா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் தேவனுடைய பாதத்தில் வந்து கர்த்தர் விழ வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷனை குறித்து வாசித்தோம் அல்லவா? அவன் புத்தித்திலிருந்து வஸ்திரம் கொடுத்து இருந்தானா. அப்போ இதுக்கு முன்னாடி அவன் என்ன உடுக்கல? வஸ்திரம் உடுக்கல. ஒரு பிசாசு ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்தும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஆதியில அதுதான் செஞ்சான். ஏதேன் தோட்டத்துல அங்கதான் அதுதான் நடந்துச்சு. ஆதாமை பார்த்தான்னு கேட்டார், எங்க இருக்க? அவன் சொன்ன ஒரு பதில், நான் புதருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லல, நான் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கேன்னு சொல்லல. அவன் சொன்னா, தோட்டத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளித்து. இதுக்கு முன்னே தானே அந்த சத்தத்தை கேட்டான், ஏன் பயம் வரல? ஐயா, இதுக்கு முன்னே தானே அவன் சத்தத்தை கேட்டிருக்கிறான், பயம் வரல. இப்ப மட்டும் புதுசா ஒரு பயம் இருந்தா, அவன் அந்த நேரத்தில் நிர்வாணமாக்கப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தோட்டத்தில் ஒளிச்சு கொண்டாங்க. அது வரைக்கும் ஆதாம் எவனும் ஒன்னாதான் இருந்தாங்க. பயம் வரலையே, ஒருவருக்கு ஒரு வெக்கம் வரலையே, ஒருவருக்கு ஒரு கூச்சம் வரலையே. ஏன்? அப்போ அவங்க ஒரு மகிமையின் சாயல்ல இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவ பிரசன்னத்தை கொண்டதான ஒரு ட்ரெஸ். ஆமென். அந்த ட்ரெஸ் தான் மறுவாம கத்தனவை கொடுக்க போறார். இப்போ பாவம் செய்த உடனே தேவனுக்கு கீழ்ப்படியாத அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட உடனே கண் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். அப்போ பாவம் செஞ்ச உடனே ஒரு ஆத்துமாவில் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுற ஒரு செயல் நிர்வாணம். இதான் பிசாசு. உன் வஸ்திரத்தை உரிந்து கொள்வதான் வேலையா? பாவத்தில் நிலை கொண்டிருக்கிற யார் இருந்தாலும் சரி, உன் வஸ்திரத்தை நீ இழந்துட்டேன்னு அர்த்தம். இப்போ அவன் சொல்றான், அதனால நாங்க இலைகளினால நாங்க ஆடைகளை தச்சு போட்டுக்கிறோம். பிசாசு உரிந்து கொண்ட அந்த ஆடைக்கு பதிலா
ஏசப்பா நமக்கு ஆற தந்தாதான் நிர்வாணம் மறைமை அறியாம நம்முடைய சுயத்துல எந்த முயற்சி எடுத்தாலும் மறைக்கப்படாது. ஆண்டவர் பார்த்தார், ஏல எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து தோலினால் அவங்க சரீரத்தை மறைத்து அனுப்பினார், ஆடை அனுப்பினார். இன்னைக்கு அதுதான் இயேசு இரத்தத்தினால் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். நீ எதை இழந்தாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ரட்சிப்பை இழக்காது. அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலவிதமான சாட்சிகளாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சித்த இப்பேற்பட்ட விலையேற்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலை வச்சு இருப்போமானால் வர கோபம் ஆக்கிரக்கு எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வோம்? நீ பாவத்தில் நிலை கொண்டிருந்தேன்னா, சாபத்தில் நிலை கொண்டிருந்தேன்னா, கெட்ட சுபாவத்தில் இருந்தேன்னா, அடிக்ட் ஆயிருந்தேன்னா பிசாசு நிர்வாணப்படுத்தின அர்த்தம். நீ தேவனுக்கு முன்னாடி வர முடியாது. தேவனே கூப்பிட்ட உடனே நீ வர முடியாது. ஏன்னா அவனுக்கு வெக்கம் வந்துடும். நான் எப்படி வருவேன் அப்பாவிட்ட? எப்படி நான் வந்து நிற்பேன்? நான் நிர்வாணமா இருக்கேன் ஏசப்பா, நான் எப்படி வருவேன்? அங்க ஆண்டவர் கூப்பிட்டோன்னா நான் வர முடியலையே. அவன் ஒழிச்சுதான் தான் தயங்கி தயங்கி பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து தான் வந்துருந்தான். இன்னைக்கு இந்த மனுஷனை பாருங்க, அவனை நிர்வாணப்படுத்தி இருக்கிறான். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற, பாவத்தை நிலை கொண்டிருக்கிற ஆமென் தெய்வ பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு அந்த பாவத்தை விடு, ஆண்டவர் உதவி பண்ணுவார். எந்த சுபாவம் இருந்தாலும் அது உங்களை விட்டு மாறட்டும். எந்த பழக்கம் இருந்தாலும் உங்களை விட்டு மாறட்டும். இந்த பிசாசு கடைசியில் எங்க கொண்டு போவான் தெரியுமா உங்களை? ஆமே, இந்த மனுஷனை ஆண்டவர் விடுதலை பண்ணலைன்னா, இந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் வரலைன்னா, இவன் அடுத்து எங்க போயிருப்பான்? பிசாசன் ராஜ்யத்துக்குள்ள போயிருப்பான். பிரேத வெளியில இருந்த மனுஷன் பிரேத குழிக்குள்ள போயிருப்பான். சாத்தானோடு அவன் நரகத்துக்கு போயிருப்பான். அவன் அங்கதான் கொண்டு போவான். அங்க கொண்டு போய் உங்களுக்கு சாதகமா ஒன்றும் செய்ய மாட்டான். இங்க வெளியில இருக்கும்போது உங்களை குடிக்க வச்சவன், வெறிக்க வச்சவன், தப்பான வழியில நடக்க வச்சவன், அங்க போய் அதெல்லாம் செய்ய வைக்க மாட்டான். அவன் தான் உங்களை கொல்லுவான். அங்க ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அவனாலதான் உங்களுக்கு உண்டாகும். இந்த பூமியில ஆமை நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அதெல்லாம் சொல்லி 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 குத்துவான். சொல்லி சொல்லி ஆமை உங்களை சித்திரவதைப்படுத்துவான். நீ சொல்லித்தானே நாங்க செஞ்சோம், நீ சொல்லித்தானே செஞ்சோம் அப்படி அங்க சொல்ல முடியாது. நல்ல சொல்லுமா, வஸ்திரம் உடுத்தி இருக்கிறத கண்டா. அப்ப இயேசு ஒரு மனிதனை விடுதலையாக்கினால் முதல்ல அவனுக்கு வஸ்திரத்தை உடுக்க வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது இந்த மனுஷன்ல அந்த வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம் வாசிங்க. முறித்து ஒருவனும் அவனை அடக்க முடியாமல் இருந்தது. அல்லேலூயா சொல்லுமா. சங்கிலினால கட்டப்பட்டாலும் சிரமப்பட்டு கட்டிட்டாலும் ஆனா முறிச்சிடும், விலங்குகளை முறிச்சிடும். வேதம் சொல்லுகிற இரண்டாவது அவனுடைய நிலைமை, யாருமே அவனை அடக்க முடியல. ஆனா ஏசப்பா அடக்கிட்டார். யாரும் அடக்க முடியல, ஆனா ஏசப்பா அடக்கிடுவார். யாருக்கு சொல்லும் கேட்கலதான், ஏசப்பா சொல்லு கேட்கும்படி வச்சிருவார். வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துற மனுஷன் சகாயம் என்று சடுதியில எச்சரிச்சுட்டே இருப்பார். மகனே மகனேன்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அடக்குற ஒரு வழி வச்சிருக்கிறார் அவரு. சொல்லும் வேதம் சொல்லுகிறது, ஆமே நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினா தன்னுடைய பட்டயத்தை அவர் ஷார்ப்பாக்கிட்டு இருக்கிறாராம், பட்டயத்தை அவர் கூர்மையாக்கி கொண்டிருக்கிறாராம். அல்லே சொல்லுங்க. ஒருவனாலும் அடக்க முடியாத ஒரு மனுஷன். யாரும் அவன் வந்து பேச்சு கொடுக்க முடியாது, யாரும் அவனுடைய பேச்சை கொடுத்து அவனை அடக்கி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், யாருக்கு அடங்காத ஒரு மனுஷன், யாருக்கும் அடங்காது. வீட்டுக்கு அடங்காது, சபைக்கு அடங்காது, ஆமேன் அப்பா அம்மாவுக்கு அடங்காது, குடும்பத்துக்கு அடங்காது, ஊருக்கு அடங்காது. ஒரு அடக்கமில்லாத அடங்காத ஒரு மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு வந்தாருன்னு அவன் தெரிஞ்ச உடனே இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்தான். இயேசுவின் பாதத்தில் வந்து அவன் அமர்ந்தான், சரணடைந்தான். இந்த மனுஷனுடைய நிலைமை பார்த்தீங்களா? யாராலும் கட்டக்கூடாத ஒரு மனுஷன், யாராலும் அடக்க முடியாத ஒரு மனுஷன், நிர்வாணமாக்கப்பட்ட மனுஷன், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு மனுஷன், குடும்பத்தை விட்டு பிரிந்து போன ஒரு மனுஷன். அவட அவல நிலையை பாருங்க. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆமே நல்ல வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக இயேசு கடல் கடந்து போன போது இயேசுவின் வருகையை அறிந்த அந்த மனுஷன் பிரேத கல்ந்து இறங்கி வந்து இயேசுவின் பாதத்திலே வந்து சரணடைந்தான். அவன் சொன்னான், ஏன் இப்போ வந்தீங்க? ஏன் இப்போ வந்தீங்க? இன்னும் எனக்கு காலம் இருக்கு, இன்னும் எனக்கு நாட்கள். அப்போன்னா இந்த மனுஷனை அவன் குறிப்பிட்ட வருஷத்துக்கு குத்தகை எடுத்திருக்கான், எக்ரிமெண்ட் போட்டிருக்கான். என்ன எக்ரிமெண்ட் முடிய வந்திருக்குங்க சொல்லுங்க. அல்லேலூயா. வேதனை வரும் காலம் வரும் என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர்? இன்னும் இவனோட நாங்கள் தங்கி இருப்பதற்கு, இன்னும் இவனை கொல்லுவதற்கு, பாடாய் படுத்துவதற்கு எங்களுக்கு இன்னும் காலங்கள் உண்டு, எங்களுக்கு நாட்கள் நிறைவேற முடியவில்லை. அதுக்கு முன்னையா எங்களை துரத்த வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்கள் தள்ளி சொல்லுங்க.
சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசு அவனுக்கு ஒரு காலக்கெடு வைத்து குறிப்பிட்ட வருஷங்கள் குத்தகை எடுத்த அந்த மனுஷனையாக்கும் முன்கூட்டியே விடுதலை அடைய இயேசு அவனை தேடி போனார். அது வரைக்கும் ஏசப்பா வெயிட் பண்ணலையே, இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? 18 வருஷமாய் சாத்தானால் கட்டி வைக்கப்பட்ட ஆபிரகாமின் குமாரத்திய இவளை நான் விடுதலை பண்ண வேண்டாமா? சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. நீ நாளைக்கு விடுதலை அடையலாம்னு நினைக்கலாம், ஆனா அப்பா இன்னைக்கு விடுதலை தரணும்னு விரும்புறார். அல்லே சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. நாளைக்கு விடுதலை அடைஞ்சிடலாம், நாளை மறுநாளுக்கு விடுதலை அடைஞ்சிடலாம், அடுத்த மாசத்துல விடுதலை அடைஞ்சிடலாம். நீ அடுத்த மாசம் வரும் வரைக்கும் நம்ம இதுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துரும் நினைச்சாலும் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு விடுதலை தர விரும்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுது, காலம் வரும் முன்னையா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர். அல்லேலூயா. ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுது, எங்களுக்கு இன்னும் நாட்கள் நிறைவேறல, அதனால நாங்கள் ஆமே ஸ்தோத்திரம், நாங்கள் இந்த எல்லையை விட்டு போக விரும்பல, பன்றிகளுக்குள்ள போக விடுங்க. பிசாசுக்கு பன்றி கிடைச்சாலும் போதும். பிசாசுக்கு ஏதாவது ஒரு இருதயம் தேவை, அது ஏன் பன்றி கிடைச்சாலும். எவ்வளவு கேடு கெட்டவனு பாருங்க, எவ்வளவு அசுத்தமானு பாருங்க. கரங்குதல்லே சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரா? 2000 பன்றி அன்னைக்கு தற்கொலை பண்ணிச்சு. தற்கொலை பண்ணுகிறது பிசாசுடைய ஒரு ஆயுதம். தற்கொலை பண்ணுகிற எண்ணத்தை கொண்டு வருவது பிசாசுடைய ஆயுதம். நீ தற்கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு 100% பாதகம் தான், மீட்பு கிடையாது. அது ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரியா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. ஒரு சில ஊழியக்காரங்கெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில விசுவாசியெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப வருஷம் விசுவாசியா இருந்தாங்களாம் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பிசாசு ஆயுதம். இந்த பண்டிகளுக்குள்ள போக சொன்னது எதுக்கு? அந்த பண்டிகளுக்குள்ள வாழக்கில்லை, சாகிறதுக்கு. 2000 பன்றிகளும் மேட்டிருந்து கடல்ல குதித்து மாண்டு போயின வேதம் சொல்லுது. எல்லாத்தையும் கடல்ல குதிக்க வச்சிருச்சு பன்றி, பிசாசு குதிக்க வச்சிருச்சா. நான் கேட்கிறேன், 2000 பன்றி அப்படின்னா ஒரு 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 பன்றிக்குள்ள எத்தனை பிசாசு? எத்தனை பிசாசு? 6000 பிசாசு 2000 பன்றிக்குள்ள மொத்தம் எத்தனை பிசாசு? 3 பிசாசு. 3 பிசாசு உள்ள போனோன்னு பன்றியால தாங்க முடியல. அது பன்றி இல்லை, தாங்க முடியல. அது எல்லாம் லெக்கு பிரேக் இல்லாமல் ஓடுறதெல்லாம் கடலில் போய் விழுந்துருச்சு, செத்துருச்சு. அதோட முடிவு அதை ஒன்றும் நீங்கள் சிந்திக்கணும். பிசாசுடைய முடிவை பாருங்க. அவன் மனுஷனை சாகடிக்கணும்னு பார்த்தா, ஆனால் போகும்போது பன்றியை சாகடிச்சுட்டு போயிட்டான். லூசிபர் ஓடு தேவன் ஆராதிப்பதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சான். அவன் வெட்டப்பட்டு கீழே விழுந்த உடனே 3ல் ஒரு பங்கை கீழே கொண்டு வந்துட்டான். அப்பவே அவன் தான் போற இடத்துல வெறுங்கையா போறது கிடையாது. புரியல? ஆனா வெறுங்கையா போற ஒரே ஒரு குரூப் நம்ம மட்டும்தான். ஆமேனா? ஆமேனா? பிசாசு போனா கூட ஏதாவது ஒன்ன கொண்டுதான் போகுது. எங்க? அவன் ஊருக்கு, அவன் ராஜ்யத்துல. ஆனா நீங்களும் நானும் தான் நம்ம ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தனையும் கொண்டு போறது இல்லை. புரியல? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவன் 3ல் ஒரு பங்கை கொண்டு வந்தான், விழுந்து போனாங்க தூதங்க. இந்த பிசாசு போகும்போது 2000 பன்றியை கொண்டு போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவராஜ்யத்துக்கு போகும்போது என்ன கொண்டு போக போறோம்? சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அது போகும்போது தனியா போக மாட்டேங்குது, ஏதாவது ஒன்றை கொண்டு போயிடுது. சபையில பாருங்க, ஏதாவது ஒண்ணு போகும்போது 2 இடத்தை கொண்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில ஒரு ஆள் வீட்டுக்கு போனோம்னா அது மட்டும் போகாது, 2 பேரை கூட சேர்த்து தான் கூட்டிட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அது எங்கேயுமே தனியா போனதே கிடையாது. என்ன ஒரு மாதிரி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எங்க போனாலும் தனியாளா போறது நம்ம தான். சபைக்கு போனாலும் தனியாளு தான், பரலோக ராஜ்யத்துக்கு போனாலும் தனியாளு தான். வெறுங்கையா கைவீசம்மா கைவீசுன்னு சொல்லிட்டு நம்ம வெறுங்கையா தான் வந்துட்டு இருக்கோம். இந்த பிசாசுங்க செயலன்னு இந்த சத்தியத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆமே, நல்ல சொல்லுவோமா? அவனே கேடு கட்டவனே அவன் வெறுங்கையா போகல, போகும்போது பன்றியாவது கொண்டு போனான். அல்லே சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம ஆமே ஹல்லேலூயா தேவ ராஜ்யத்துல போகும்போது, சபைக்கு வரும்போது, யாத்ராவின் புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்னா, நீ வெறுங்கையா என் சமூகத்தில் வரக்கூடாது. அப்படிதானே இருக்கு. ஆமென். ஆட்களை கொண்டு வாங்க, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, தேவ ராஜ்யத்தின் ஆத்துமாக்களை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை கர்த்தர் விடுதலை செய்தார். அனுமதி கொடுக்கிற எல்லா வேதம் அந்த அசுத்தாவி அதட்டினார். அந்த அசுத்தாவி அவரை விட்டு வெளியேறி போயிடுச்சு. 2000 பன்றிகளுக்குள்ள போயிடுச்சு. இந்த மனுஷனுக்கு புத்தி வந்துருச்சு. வஸ்திரத்தை உடுத்தி கொண்டான். புத்தி வந்த உடனே செய்கிற ஒரு வேலை, வஸ்திரத்தை உடுத்துவான். அல்லேலூயா சொல்லுவோமா? இழந்த வஸ்திரத்தை எடுத்து உடுத்திடுவான். உடுத்து இருக்கிறத பார்த்தோம்னா மக்களுக்கு பயம் வந்துருச்சு.
இவன் நம்மளால கட்ட முடியாத ஒரு மனுஷன், நம்மளால அடக்க முடியாத ஒரு மனுஷன், இவன் ஒரு நிர்வாணமாக்கப்பட்ட மனுஷன், இவ்வளோ அழகாக உட்கார்ந்துருக்கிறான்னு பயம் வந்துருச்சு. பயந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இயேசுவை பார்த்து, இந்த எல்லையில் நீங்கள் நிற்கண்டா, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அல்லே சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனிதன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். ஆமே, அந்த வசனம் சொல்லுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவன் சொல்ற வார்த்தை, ஆமே ஸ்தோத்திரம், வாசிங்க 19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்துக்கும் உன் வீட்டுக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்ததெல்லாம் அவனுக்கு அறிவிக்க வேண்டும். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்த பண்ண தொடங்க. எல்லாரும் ஆச்சு. இயேசு விரட்டுனாங்கல்ல, இயேசு அனுப்புனாங்கல்ல, இயேசு செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சான். புரியல? இயேசு போக கூடாத அல்ல போக முடியாத அந்த ஊருக்கு கர்த்தர் ஒன்னதான் அனுப்புவார். அங்க இயேசு செய்ய வேண்டிய வேலை நீங்கள் நானும் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆண்டவரோட அவன் பின்பற்றி வர வேண்டியதுன்னு, அவன் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி போனாங்கன்னு வசனம் இருக்கு. இவனும் நானும் வரேன்ப்பா, அவங்களை பின்பற்றி வரப்ப நீ என்னத்தை நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு கிடைச்ச விடுதலை உங்களுக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்க விரும்புறேன், இந்த ஜனத்தோவில் ஒரு ஆளா நானும் வரேன்னா. இல்லை 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 இல்லை, என்னை வருத்திட்டாங்க, நான் வந்த வேலை உன் கையில தந்துடுறேன், நீ நிறைவேற்றிடு. அவன் தெக்கப்போலி நாடு முழுவதும் இயேசு தனக்கு செய்தது எல்லாவற்றையும் சொன்னாலாம். ஜனங்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. ஒரு கிராமத்தை, ஒரு வீட்டை ரட்சிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டா யாரை கொண்டு ரட்சிப்பாரு? புரியல? சொல்லுவாங்க, ஆமென், பாஸ்டர்லாம் எங்கள் வீட்டுக்கு ஜெபம்லாம் கூட்டிகிட்டு வராத, நீ மட்டும் வேணா சர்ச்சுக்கு போயிட்டு வா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு பயம், பாஸ்டர் வந்தால் தான் அங்கே ரட்சிக்கப்படும். நான் சொல்லுவேன், பாஸ்டர் வர வேணாம், அந்த வருகிற மனுஷியை கொண்டு, மனுஷனை கொண்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை ரட்சிப்பார்.